ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் 40. இவங்களுக்கு நம்ம எப்படி டாட் பிடிக்குன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரெண்டாக மடிச்சுட்டு 2 துணியும் ஒன்று போல் சென்டரை பார்த்து வச்சு கீழே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து நேராக வச்சுக்கிட்டு, இது வந்து நான் 1.25 இன்ச்சுன்னா கிராஸ் கட்டிங் தான் வைக்கணும். இப்போ நம்ம வந்து நேர் கட்டிங் போட்டிருக்கோம், அதனால் நம்ம 1.5 இன்ச்சு வச்சுக்கிட்டா போதும். அவ்வளோ. இந்த உயரம் வந்து 3 இன்ச்சு. அதுக்கு நேராக வச்சு கோடு போட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்படி நேராக வளைக்காமல் நேராக கிராஸாக கொண்டு வரணும். நல்லா சுரண்டி விட்டுக்கோங்க. ஒன்று போட்டால் நல்லா கச்சின்ட்ருக்கா. இப்போ 2வது டாட்டு அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த உயரத்தில் இருக்குல்ல, அதுலேருந்து 1 இன்ச்சு வச்சுட்டு அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு தான். அந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு நேராக இப்போ இங்கிட்டு 1 இன்ச்சு வச்சுட்டு இதுக்கு நேராக சென்டரை பார்த்துக்கணும். அதே மாதிரி கீழேயும் அந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த இப்படி வச்சுக்கணும், அதுக்கு நேராக வரணும். 2 சைடும் ஒரே மாதிரி வரணும். இதுலேயும் சென்ட்ரு பார்த்து நேராக போட்டுக்கிட்டு அப்படியே வாங்க. கரெக்டாக அந்த கோட்டுக்கு மேலே கொண்டாங்க. துணி வளன்னு இருக்கா, அதனால் கொஞ்சம் நூல் பிசுறு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சென்டர் டாட்டு 3வது டாட்டு பிடிக்க போகிறோம். இப்போ வந்து இது 2 இப்படி பிடிச்சாவே நேராக கோடு இப்படி வரும். அப்படியே அதுக்கு நேராக ஸ்டிச் பண்ணிடணும். 1 இன்ச்சு கேப்பில் அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு வைங்க. இதோட உயரம் பார்த்திங்கன்னா வரும் 3.5 இருக்குது. இப்போ இந்த இது 2ஐயும் இப்படி வச்சுக்கிட்டுலாம் ஒட்டிக்கிட்டுலாம் அதெல்லாம் போடக்கூடாது. இந்த சென்டரை பிடிச்சாவே நேராக வரும். அதை பார்த்து அந்த பாயிண்ட்டை பார்த்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்படியே நேராக வந்து கிராஸாக முடிச்சு வச்சுங்க. இப்போ பாருங்கள், எப்போதுமே நீங்கள் தைச்சிங்கன்னா நல்லா தைச்சி முடிச்சுட்டு அப்படியே சுரண்டி விட்ருங்க. கையை வச்சு நல்லா நகத்தால் சுரண்டுனீங்கன்னா அந்த நல்லா படிஞ்சு உட்காரும். எப்படி கப் சைஸ் சூப்பராக இருக்கா. 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ப்ளவுஸுக்கும் அதே மாதிரி தான் ஒரே இடம் முடிச்சுட்டு 1.5 இன்ச்சுக்கு ஆகணும். 3 இன்ச்சு உயரம் வச்சு அப்படியே கோடு போட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் 2ஐயும். இப்போ 3வது டாட் பாருங்கள்.